கல்வி உரிமைச் சட்டம் அரசியலமைப்பு சட்டப்படி செல்லும் என்று உச்சநீதிமன்றத்தின் அரசியல் சாசன பெஞ்ச் செவ்வாயன்று தீர்ப்பளித்துள்ளது. 6 வயது முதல் 14 வயது வரையிலான குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்கும் வகையில் 2009ஆம் ஆண்டில் கல்வி உரிமைச் சட்டம் கொண்டுவரப்பட்டது. அரசு நிதியுதவி பெறாத தனியார் பள்ளிகளில் 25% இடங்கள் ஏழை குழந்தைகளுக்கு ஒதுக்க வேண்டுமென வலியுறுத்தி கோரும் கல்வி உரிமைச் சட்டத்தை சட்டப்படி செல்லாது என்று அறிவிக்க கோரி பப்ளிக் பள்ளிகள் கூட்டமைப்பு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. தலைமை நீதிபதி R.M. லோதா தலைமையிலான 5 நீதிபதிகளை கொண்ட அரசியல் சாசன பெஞ்ச் இவ்வழக்கை விசாரித்து செவ்வாயன்று தீர்ப்பளித்தது. கல்வி உரிமைச் சட்டம் அரசியலமைப்பு சட்டப்படி செல்லும் என்று அரசியல் சாசன பெஞ்ச் தீர்ப்பில் கூறியுள்ளது. அதே நேரத்தில் இந்த கல்வி உரிமைச் சட்டம் சிறுபான்மை கல்வி நிறுவனங்களுக்கு பொருந்தாது என்றும் அரசியல் சாசன பெஞ்ச் கூறியுள்ளது. அரசின் குறுக்கீடு இன்றி தனியார் பள்ளிகளை நடத்தும் உரிமையை பறிக்கும் வகையில் கல்வி உரிமைச் சட்டம் அமைந்திருப்பதாக பப்ளிக் பள்ளிகள் கூட்டமைப்பு முன்வைத்த வாதத்தை அரசியல் சாசன பெஞ்ச் நிராகரித்துவிட்டது. இவ்வழக்கை முதலில் 2 நீதிபதிகளை கொண்ட பெஞ்ச் விசாரித்து 3 நீதிபதிகளை கொண்ட பெஞ்சுக்கு பரிந்துரைத்தது. அரசியலமைப்பு குறித்த சர்ச்சைகள் சம்பந்தப்பட்டிருந்ததால் இவ்வழக்கை அரசியல் சாசன பெஞ்ச் விசாரணைக்கு 3 நீதிபதிகள் பெஞ்ச் அனுப்பியது குறிப்பிடத்தக்கது.